ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேணுஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிறது எனக்கு ரொம்பவே ரிஸ்கான வேலையாக இருந்துச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நானே தேங்காய் உடைச்சு இந்த மாதிரி சூப்பராக உடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி உடைக்கணும் அப்படின்னு நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இது வரைக்கும் தேங்காய் உடைக்க தெரியாது வராதுங்கிறவங்க ஈஸியாக உடைச்சிடலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு குருமா பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை போடாமல் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி அரைச்சேன். கமெண்ட்ஸில் ஒரு நம்ம ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, அதனால் அவங்க சொன்ன மாதிரி பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் டே. க்ளீனிங் பண்ணுறதுக்கு எந்த இடம் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோவில் இருக்கிற அந்த மஸ்கிட்டோ நெட்டு போட்டிருப்போம்ல அந்த நெட்டை தான் இன்னைக்கு க்ளீன் பண்ணேன். அதில் க்ளீன் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணி பண்ணும்போது டஸ்ட்டெல்லாம் பறக்காமல் எல்லாமே அதுக்குள்ளேயே ஸ்டோர் ஆகிடும். அதனால் மோஸ்ட்லி அந்த நெட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்போ இந்த வேக்யூம் கிளீனர் நான் யூஸ் பண்ணினாலும் அந்த உள்ளே இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் ஸ்டோர் ஆகும்ல, அந்த ஸ்டோர் ஆகிற அந்த இடத்த உள்ளே வச்சு லாக் பண்ணுறது எனக்கு எப்பயுமே ஒரு ரிஸ்கான வேலையாக தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பாருங்கள். அந்த உள்ளே இருக்கிற அந்த நெட்டு மாதிரி ஒரு இருக்கும், அந்த இதை வெளியில் இருக்க பார்த்தீங்களா, அதை வைக்காமையே எல்லா வேலையும் பண்ணி க்ளோஸ் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். ஃபுல்லாக எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வெளியிலேயே அந்த உள்ளே இருக்கிற நெட்டை தட்டிட்டு திரும்ப உள்ளே வச்சு லாக் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து அதை திரும்ப உள்ளே வச்சு லாக் பண்ணுறதுக்குள்ளேயும் ரொம்ப பாடாக ஆயிடுச்சு. ஒவ்வொரு ரூமில் இருக்க ஜன்னலாக பார்த்து பார்த்து பொறுமையாக ஒவ்வொரு மஸ்கிட்டோ நெட்டாக எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை அவுத்துட்டு நல்லா தட்டிட்டு திரும்ப அது எல்லாத்தையும் வச்சு ஜிக்ஜாக் மெத்தடில் கொடுத்துருப்பாங்கள்ல அதெல்லாம் திரும்ப ஒட்டி எல்லாம் பண்ணினேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜன்னல் க்ளீன் பண்ணவே இல்லை. ஒன்று பால்கனி ஜன்னல், அப்புறம் பால்கனிக்கும் ஹாலுக்கும் மிடில் ஒரு ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னலில் இருக்கிறதையும் மறந்துட்டேன். இன்னொரு நாள் எப்பயாச்சும் பண்ணணும். ரொம்ப டஸ்ட்லாம் இல்லை, ஏன்னா வெளியிலேருந்து காற்று அடித்து உள்ளே வருது அப்படின்னா அந்த இடம் மட்டும்தான். இந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட்லாம் போடுற மாதிரி இருந்தால் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து காற்று வீட்டுக்குள்ளே வரும்ல, அந்த காற்றுல எவ்வளோ டஸ்ட்டு உள்ளே வர பார்த்துருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த நெட்டில் இருக்கிற அந்த ஒவ்வொரு ஹோல்லையும் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டுலாம் காற்றுல உள்ளே அந்த ஓட்டை வழியாக உள்ளே வர முடியாமல் அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிக்கும் கொஞ்ச நாளில். அப்புறம் திரும்ப அதெல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் காற்று உள்ளே வரும்போது அந்த வெளி சைடு மட்டும்தான் நிறைய டஸ்ட் இருக்கும். அப்போ அதை நம்ம ஓரளவுக்கு வேக்யூம் கிளீனர் வச்சு நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நெட்டை ஃபுல்லாக கலட்டி வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஃபுல்லாக தட்டிட்டு மறுபடியும் நம்ம உள்ளே கொண்டு மாட்டணும். இதே ரொட்டீன் ஒர்க்கு ஒவ்வொரு ஜன்னலாக பண்ணினேன். அதுக்கப்புறம் தான் வீடு கூட்டிட்டு மாப் போட்டு துடைச்சேன். மாப் போடும்போது தான் எனக்கு இந்த விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம மெயினான இடத்துக்கு வரலாம். என்னன்னா நான் இன்னைக்கு ஒரு 2 விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கெலாம் மாப் போடுவோம்ல, துடைக்கிறதுக்கு மாப் யூஸ் பண்ணுவோம். மாப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தடில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுற மெத்தட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கையிலேயே புழிஞ்சு அப்படியே துடைப்போம் இல்லையா, அந்த மாதிரி மாப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம லெஃப்ட் ஹேண்டால் அப்படி இழுத்து அப்படியே முறுக்கி புழிவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கை ஈரமே படாத மாதிரி நம்ம முறுக்கி புழிஞ்சு அப்படி துடைப்போம் இல்லையா, அந்த மாதிரி டைப்பும் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ ஸ்ப்ரே மாப்பு யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்ப்ரே மாப் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா நம்ம ஈரத்தில் நனைச்சி புழிஞ்சிட்டு மாப் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடுற மாப்பு, அந்த மாப்போட மாடல் பார்த்தீங்கன்னா நான் அந்த பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் சைடில்.
ஒவ்வொரு டைப் மாப்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாளில தண்ணி வச்சுட்டு புழிஞ்சு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மாப்லலாம் தண்ணி வந்து திட்டு திட்டா இருக்கும். அந்த மாரி திட்டு திட்டா இருக்கிறது வந்து நல்லாவே இருக்காது. அந்த திட்டு திட்டு இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்கும்ல, அந்த கிளாத் இருக்க மாப் யூஸ் பண்ணோம் அப்டின்னா, அந்த திட்டு திட்டா இருக்கிற ப்ராப்ளம் வராது. நம்ம தொடைக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளமே இல்லாம துடைக்க வரும். ஆனா, இந்த ஸ்ப்ரே பண்ற மாப் வந்து எந்த அளவுக்கு நல்லாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்லாம் இந்த மாப்புக்கு வந்து ஒரு 80% தான் குடுப்பேன். ஏன்னா, அ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு துடைச்சதுக்கப்புறம் அந்த மாப்ப வந்து போய் வாஷ் பண்ணி புழிஞ்சு மறுபடியும் அடுத்த ரூம் துடைக்க வேண்டியதா இருக்கு. இந்த ஸ்ப்ரே பண்ற மாப்பு. ஆனா, நம்ம ஸ்ப்ரே பண்ணி தொடைக்காம, லிக்விட வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ற மாதிரி வாளில தண்ணி வச்சுட்டு முக்கி தொடைப்போம் இல்லையா? அந்த மாரி தொடைக்கிறது வந்து எனக்கு பெட்டர் அப்படின்னு தோணுது. ஆனா, மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருந்துச்சுன்னா பெஸ்ட் அப்படின்னு தோணுது. ஏன்னா, அது தொடைக்கும்போது அந்த திட்டு திட்டா இருக்கிற ப்ராப்ளம் வராது. காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புள்ளி புள்ளியா அப்படியே ஈரத்தோட அச்சு இருக்க மாதிரி இருக்கும். ஆ அது எந்த அளவுக்கு எத்தன பேர் வந்து அத பார்த்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா, எனக்கு வந்து அந்த மாதிரி தண்ணியோட அச்செல்லாம் நம்ம எந்த ஆங்கிள்ல தொடச்சோம் அது எல்லாமே இருக்கும். அந்த மாரிலாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா, மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்றது பெட்டர். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, செகண்ட் விஷயம். இது பார்த்தீங்கன்னா, இதுவும் மாப் போடும்போது, ஒரு சின்னதா மைன்யூட் டஸ்ட் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். அந்த டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த இடத்துல போய் ஸ்டாப் பண்ணி ரிட்டர்ன் வரோமோ, அந்த ஸ்டாப் பண்ண இடத்துல நம்ம எந்தெந்த சைட்லாம் ரொட்டேட் பண்ணோம், அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சின்ன டஸ்ட் மாரி வரும். அது வந்து தூசி மாதிரியா தான் இருக்கும். பார்க்க முடியும். ஆனா வந்து அது ரொம்பலாம் இருக்காது. லைட்டா இருக்கும். அந்த மாப்பு ஃபினிஷ் பண்ற இடமா பார்த்து அப்படியே எந்தெந்த இடத்துலலாம் நம்ம போய் வளைச்சு கொண்டு வந்திருக்கோமோ, அந்த மாதிரி அந்த இடத்துலலாம் சின்னதா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும். ரொம்ப இருக்காது. ஒரு மாரி கருப்பு கருப்பா இருக்க மாரி இருக்கும் அது. அந்த மாரி இத யாராவது நோட் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு வந்து அந்த மாரி ப்ராப்ளமும் முன்னாடி யூஸ் பண்ண மாப்லலாம் இருந்துச்சு. இப்போ இந்த ஃபைபர் கிளாத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இவ்ளோ டீப்பா யோசிச்சு, இவ்ளோ டீப்பா கவனிச்சு நோட் பண்ணுவீங்களா? அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் உணர்ந்த விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம் உங்களோட கண்ல பட்டுருக்கா? அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த 2 சுட்டிக்குருவி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. இந்த சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வீட்ல கூடு கட்டியிருக்கு. அ ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கூடு கட்டியிருக்கும். அதுக்கு மேலேயே அடுக்குமாடி மாரி இன்னும் 2 குருவி வந்து கூடு கட்டியிருந்துச்சு. மொத்தம் 4 2 ஜோடி குருவி வந்து நம்ம வீட்ல அந்த மாரி கூடு கட்டியிருந்துச்சு. இப்ப வந்து கூடு கட்டுறதுக்காக தான் வந்து லொகேஷன் பார்த்துட்டுருக்குன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு ரொம்ப வேலை இருந்ததுனால பார்த்தீங்கன்னா, லஞ்சும் வந்து இந்த குருமா, தோசையோடயே ஸ்டாப் பண்ணியாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஆயிட்டு, தோசை வித் மார்னிங் குருமாவே வச்சு இன்னைக்கு டே வந்து இப்படி தான் போணுச்சு. இந்த வீடியோ வந்து நெறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்த எல்லார் கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஸோ மச். இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ ஸோ மச். பாய்.